எல்லாம் வல்ல பராசக்தி கருமாரி திருவேற்காட்டில் குடிகொண்டு அவளை எப்படி வலம்புரி விநாயகர் வழிபட்டார் என்று குரு ராமதாசரின் அருளை வேண்டி சத்குரு சுவாமி முரளிகுமார் திருவடிகளில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியை எப்படி வழிபட்டார் நமக்காக என்று கூறி ஏனென்றால் விநாயகருக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது. அவர் எப்பொழுதும் அருள்பவர், எதையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்பவர் இல்லை என்பது குரு ராமதாசர் வாக்கில் புராணத்தில் வருகிறது. அவர் வலம்புரி சங்கினால் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மனை வணங்கி அவளுக்கு அபிஷேகம் செய்கிறார். அப்படிப்பட்ட விநாயகரின் திருவருளால் இன்றைக்கு கருமாரியம்மன் புராணத்திலிருந்து வலம்புரி விநாயகர் படலம் உங்களுக்காக ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அருளையும் சுவாமி ராமதாசர் அருளையும் சுவாமி முரளிகுமார் அருளையும் வேண்டி சொல்லத் துவங்குகிறோம். எல்லா உலகங்களிலும் பெருமை மிகுந்த ஜோதி வடிவாய் பொருந்திய சிவசக்தி கருமாரி தேவியாகிய பராசக்தி நில உலகில் திருநீற்று நெறி நின்றும் நிலைத்து விளங்குவதற்காக முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாட்டில் திருநீற்றை கொடுத்து சிவக்குல கொழுந்தாய் விளங்கும் முருகப்பெருமானுக்கு தேவியுடைய திருநீற்று பொய்கை, அதாவது நம் திருவேற்காட்டில் இன்று நம் கோபுரத்தின் எதிரில் உள்ள குளத்தினை முருகர் அமைக்கின்றார். அதை அம்மனிடம் சாம்பல் பெற்று அமைக்கின்றார். அந்த குளத்தில் மூழ்கி திருக்குளத்தில் மூழ்கி வலம்புரி விநாயகர் வலம்புரி சங்கினால் பராசக்திக்கு நீர் முகந்து கருமாரி அம்மனுக்கு சங்காபிஷேகம் செய்கிறார். அந்த சங்காபிஷேகம் செய்யும் பொழுது பிரணவமாகிய நாதத்தில் சிவபெருமான் பார்வதி திருநோக்கிற்காக அவர்கள் இருவரும் கலந்த வடிவாய் சிவசக்தி ஸ்வரூபமாய் கருமாரி இருக்கின்ற பொழுது அந்த கருமாரியை வேண்டி மூத்த பிள்ளையாகிய விநாயக பெருமான் சங்கையினை எடுத்து ஒவ்வொரு சங்காக 1008 முறை சங்காபிஷேகம் கருமாரிக்கு செய்கின்றார். அந்த சங்காபிஷேகம் எவ்வளவு சிறப்பானது தெரியுமா? ஏனெனில் அந்த குளம் சாதாரண குளம் அல்ல, பாலி நதியிலிருந்து அடிப்புறமாக பூமியின் புறமாக வந்து அந்த குளத்தில் இருக்கின்றது. அந்த சங்கினால் மிக அழகாக வலம்புரி விநாயகர் வலம்புரி சங்கினால் அழகாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அபிஷேகம் செய்யும் பொழுது அவருக்கு கருமாரியம்மன் எழு சக்தியாக காட்சி கொடுக்கின்றாள். ஒவ்வொரு சங்காபிஷேகத்தின் பொழுதும் கருமாரியின் வடிவம் மாறுகின்றது. கருமாரி முதலில் விநாயகனுக்கு வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்யும் பொழுது சிவசக்தி ரூபமாய் கல்யாண கோலத்தில் காட்சி தருகின்றாள். அடுத்ததாக அவள் 7 சக்தியாக அந்தரி, வானத்தி, பார்ப்பனி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்றும் 7வரில் இளையவளாகிய கருமாரியாகிய 7வரும் சேர்ந்து அழகிய திரிசூலத்தை ஊன்றும் காட்சியை அம்மன் தன்னுடைய தயா குணத்தால் வலம்புரி விநாயகர் தனக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அற்புத காட்சியை விநாயக பெருமானுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது அகஸ்தியர் அவர்கள் விநாயகருக்கு அருகில் அந்த சங்காபிஷேகம் செய்வதற்காக அவருக்கு ஒவ்வொரு சங்கிலும் மனமிகுந்த பன்னீரினாலும் ஜலத்தினாலும் பற்பல வாசனை வஸ்துக்களாலும் அந்த அபிஷேக பொருட்களை நிரப்பி கொடுக்க அதை வாங்கி வலம்புரி விநாயகன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறார். அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது விநாயகர் பாடுகின்றார், அம்மா நீ கருணாக மாறியலாய் இருக்கின்றாய், ஆனால் உன்னுடைய தேகமானது செந்நிறமான மேனியாய் திகழ்கிறது, நாற்கரத்தலாகி இருக்கின்றாய். அந்த 4 கலத்தில் திரிசூலம், உடுக்கை, பொற்கிண்ணம், அருள்வாள் ஏந்துகின்றாள். அருள்வாள் என்பது சிவனுக்கு உரித்தான
தாகவும் பொற்கிண்ணத்தில் குங்குமமானது கருமாரி அம்மனுக்கு, அதாவது பராசக்தியான பார்வதிக்கு சொரூபமாய் இருப்பதற்காகவும், திரிசூலம் நம்முடைய மும்மலங்களை அறுப்பதற்காகவும், உடுக்கை உலகத்தின் ஓம்கார நாதத்தை எழுப்பி நமக்கெல்லாம் நல்லதை செய்வதற்காகவும் இருக்கின்றது. அது இல்லாமல் அம்பாள் அவர்களை மேலும் விநாயகர் பாடுகிறார். அன்புற்றவளாய் இருக்கின்றால் எங்கள் அகத்தில் உள்ள பக்திக்கு நீ அடிபணிந்து சிவகுமாரனாயும் சக்தி பாலனாயும் ஐங்கரனாயும் எங்களை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் நாங்கள் கண்ணீர் மல்க உன்னை நோக்கி கூவுகின்றோம். அம்மா, நீயே இந்த உலகத்தை காக்க வேண்டும். என்னுடைய அன்பான வலம்புரி விநாயகன் எனக்கு பெயர் கொடுத்து என்னை வலம்புரி விநாயகர் ஸ்வரூபத்தில் வைத்து என்னுடைய வலம்புரி சங்கினால் என்னை அபிஷேகம் செய்ய வைத்தாய். அதற்கு சமஸ்த லோகா சுகினோ பவந்து என்று நான் வேண்டுகின்றேன். மக்கள் பலவிதமான கஷ்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய குறை தீர்க்க என்னை விக்ன விநாசகனாக உருவெடுத்து உன்னுடைய மூத்த பிள்ளையாய் எனக்கு இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். இதற்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை என்றபொழுது கருமாரி அம்மன் மனமகிழ்ந்து, ஐயா, என்னுடைய அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் உனக்கு மக்களை காக்க வேண்டும், அவர்களுடைய விக்னத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சாம்பலை கொண்டு உன்னுடைய உனக்காக திருவேற்காட்டில் கோபுர வாயிலில் நுழைந்தவுடன் வெம்பரசு வெள்வேலின் கீழ் நீ அமர்வாய். என்னுடைய சாம்பலை கொடுப்பாய். அதன் மூலம் அவர்கள் வினை தீர்ந்து பற்பல விதமாக மனம் ஒருமித்து என்னை பாடி துதித்து அந்த திருநீற்றினால் வையமெல்லாம் புகழ்கின்ற வலம்புரியாக நீ, வலம்புரி விநாயகனாக நீ விளங்குவாய். அது இல்லாமல் முருகர் அளித்த திருநீற்று தீர்த்தத்தை நான் கொடுத்தேன். என்னுடைய சாம்பலால் அவர் திருநீற்று பொய்கை அமைத்தார். அதில் இருந்து வலம்புரி சங்கினால் எனக்கு அபிஷேகம் செய்கிறாய். ஆகவே இந்த வலம்புரி சங்கானது, அதன் மூலம் என்னை அபிஷேகம் செய்பவர் எவர்க்கும் உன்னுடைய பூரண அருளை தர நான் இன்று வாக்கிடுகிறேன் என்று சொல்லி முடிக்கும்பொழுது வலம்புரி விநாயகர் அழகாக அபிஷேகம் செய்து கொண்டே, குண்டலியே வாலைகளே கூர்த்தமதியினர் போற்றும் கோதையலே குணம் கடந்து மண்டலியே மகமாயி மகரத்தில் ஒளி வீசும் மனோன்மணியே மாயமாறி மண்டலத்தோர் மகிழ்ச்சி உற மானாக வடிவுற்ற பெரும் கருணை மரகதத்தி பண்டரங்கச் சுடலையினில் புராதனத்தியாய் ஒளிரும் பரதேவி பழைய மாறி வெற்றி தரும் தைப்பூச முழுமதியில் கருணையால் நீரளித்த வீரசக்தி பற்றற்ற யோகியரின் பற்றுக்கு பரிந்தருளும் பரதேவி புனிதமாரி புற்றோங்கும் மாணிக்க பூங்குடியே புவனையளே புண்ணியத்தி பொற்பதத்தி நற்றவத்தர் நெஞ்சுரையும் நளினத்தி நூபரத்தி நாரணத்தி நாதசக்தி என்று விதமாக அம்பாளை பாடி மனமுருகினார் வலம்புரி விநாயகர். அவருடைய பெருங்கருணையால் நாம் நம்முடைய எல்லா துயர்களையும் அம்பாளிடம் ஒப்படைத்து அம்பாளுடைய பக்தர்களாகிய நாம் எப்பொழுதும் வலம்புரி விநாயகனின் அருளால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வது இன்றும் திருவேற்காட்டில் சங்காபிஷேகம் என்று வழங்கி வருகிறது. நம்முடைய குருபீடமாகிய சண்முகராயன் தெருவிலும் அம்பாளுக்கு சங்கினால் அபிஷேகம் செய்து நாம் பற்பல நலம் பெற வேண்டும். அந்த சங்காபிஷேகம் என்பது மிகச்சிறந்த அபிஷேகம். ஏனென்றால் அது ஊதும் பொழுது ஓம் 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 என்ற ஒலியை எழுப்புகிறது. அதேபோல் நீங்கள் காதில் சங்கை வைத்து கொண்டால் அதிலிருந்து வருகின்ற சப்தமானது ஓம் 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 என்று ஒலிக்கிறது. அதனால் ஓம்கார பிரணவநாத விநாயகர் வழிபட்ட அம்மனின் முறைப்படி நாமும் அம்மனுக்கு வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்து சங்காபிஷேகம் செய்து குரு முரளிகுமார் சுவாமிகள் பெருவருளையும் சுவாமி ராமதாசர் அருளையும் பெற்று நம்முடைய தடைகள் எல்லாம் நீங்க வலம்புரி விநாயகன் செய்த அந்த முறைப்படி செய்து
விநாயகனின் அருள் பெற்று, முருகனின் அருள் பெற்று, சகல தேவர்களின் அருள் பெற்று, இந்த வலம்புரி விநாயகர் நம்முடைய குறைகளெல்லாம் தீர்ப்பதற்கு அம்பாளிடம் சொல்கிறார். அம்மா, உன்னை அம்மா கருமாரி என்று அழைத்த உடனேயே நீ வரும்போது நானும் உன்னுடன் இருப்பேன். உன் பக்தர்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும். அதேபோல் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காரியத்தடை எது இருந்தாலும் நீ எனக்கு அருள்வாக்கிட்டு வரம் கொடுத்தபடி அவர்களுடைய வினை தீர்த்து அவர்களுடைய விக்னங்களை எல்லாம் களைந்து திருவேற்காட்டில் நான் குடிகொண்டிருப்பது போல் உன்னுடைய அனைத்து பக்தர்களின் மனத்திலும் குடியிருந்து என்றென்றும் நான் சங்காபிஷேகம் உனக்கு செய்து அருள் கொடுக்க வாக்கிடு என்ற பொழுது கருமாரியம்மன் மனமகிழ்ந்து, அப்பனே, நீயும் முருகனும் என்னை கவனிப்பது போல் தாய் தந்தையரை கவனிப்பது மிக முக்கியமான ஒன்று என்று கூறி, தாய் தந்தையரை வழிபடுபவர் கலியுகத்தில் எவரோ அவர்கள் அனைவருக்கும் என் அருள் உண்டு. நான் குருவாகவும் இருக்கின்றேன், பராசக்தியாகவும் இருக்கின்றேன், எல்லோர் உலகத்திலும் இருக்கின்றேன், எல்லா அவதாரத்திலும் இருக்கின்றேன். உன்னை தொழுபவர் அனைவருக்கும், உன்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் நான் இருந்து காப்பேன் என்று கருமாரி திருச்சாம்பலை எடுத்து வலம்புரி விநாயகனுக்கு அபிஷேகம் முடிந்து ஆரத்தி முடிந்தவுடன் கொடுத்தவுடன் அந்த விபூதியானது கருமாரியம்மன் தன் கையில் இருந்து அப்படியே வானத்தில் வீசுகிறாள். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கிம்புருடர்கள் அனைவரும் அங்கு வரும்பொழுது வலம்புரி விநாயகனின் தரிசனம் பெற்று உலகமெல்லாம் சீரடைய, உலகமெல்லாம் மேன்மேலும் வளமெல்லாம் பெருகி மக்களுடைய குறைகளெல்லாம் தீர இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்று வலம்புரி விநாயகர் வலம்புரி சங்கினால் மகாபிஷேகம் செய்து மேன்மேலும் நாம் வளர அவளையே துதித்து அவள் தாள் வணங்குவோம் என கூறி வலம்புரி விநாயகனின் படலத்தை திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணத்திலிருந்து உங்களுக்கு வழங்குகிறோம். சுவாமியின் அருள் வேண்டி சண்முகராயன் தெருவில் எப்பொழுதும் குறி சொல்லிக் கொண்டிருக்கும் மகா பெரியவாள் மனம் மகிழ சுவாமி ராமதாசர் ஆரம்பித்த அந்த அருள்வாக்கானது இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று வேண்டி இதை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. வலம்புரி விநாயக பெருமானுக்கு ஜெய் ஜெய் ஜெய்.